சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வாரம் மட்டும் நம்ம வந்த படத்தையும் பேச போகிறோம், வராத படத்தையும் பேச போகிறோம். வந்த படம் படையப்பா. இது வந்து ரீரிலீஸ்க்கான ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் இப்போ நம்ம புது படத்தை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, ரீரிலீஸ்க்கான படத்துக்கான ஒரு நல்ல விஷயம், வாய்ப்பு, சூப்பரான படங்களுக்கெல்லாம் பேசுகிறோம். பட் படையப்பா நீங்கள் எந்த அளவுக்கு முன்னாடி ரசித்து பார்த்தீங்க அப்படின்ற ஒரு சுவாரஸ்யத்தையும் சொல்லுங்கள். பட் இன்றைக்கி நடந்த சுவாரஸ்யத்தையும் சொல்லுங்கள். இந்த படையப்பா வந்த புதுசில் வந்து அதில் இருக்கிற அந்த நீலாம்பரி கேரக்டரு ஜெயலலிதா அம்மாவை குறிவைத்து தாக்கப்படுகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு எல்லாருமே வர்றதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே எதிர்பார்ப்போடு உள்ளே போனோம்னா பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அவங்க. அன்றைக்கி வந்து எல்லாருக்குமே அந்த அம்மா மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ அட்ராசிட்டிகளை பார்த்த காரணத்தால் அவங்க திரையில் நீலாம்பரி கேரக்டர் பண்ணுற ஒவ்வொரு அட்ராசிட்டிக்கும் ரஜினி கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. பயங்கர ஒரு கொண்டாட்டமான படம். அந்த படம் ஓடுவதற்கு ரஜினியினுடைய ஸ்டைல் மட்டும் காரணம் கிடையாது, அதை தாண்டி ரம்யா கிருஷ்ணனுடைய பர்ஃபார்மன்ஸு. ரஜினி வந்து அந்த கேரக்டரு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு கேரக்டராக இருக்கணும். கடைசியாக வந்து அது மனம் திருந்துற மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணும்போது நோனோ அந்த கேரக்டர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அது சாகணும்னு சொல்லி அப்படி ஒரு ஃபினிஷிங்கை அவர் கொடுத்தார். ஒரு ஒரு திரைக்கதை ரைட்டராகவும் அந்த இடத்துல ரஜினி செயல்பட்டார். ஸோ அதனால தான் அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய வெற்றியை அடைஞ்சிது. இன்றைக்கி வந்து அந்த படத்தை, அதுவும் ரஜினி சொந்த படம், அதில் ஒரு ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. அந்த படத்தினுடைய இன்னொரு தயாரிப்பாளரான தேனப்பன் வந்து பல இடங்களில் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக நம்ம வேணால் அது வந்து நினைவுபடுத்தலாம். கண்டிப்பாக. ஆக்சுவலாக அந்த படம் வந்து எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. ஆக்சுவலாக படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ரஜினி ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருந்தாது, அதை தாண்டி போயிடுச்சு. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா அன்றைக்கெல்லாம் மிகப்பெரிய காசு. அது அந்த 1 கோடியை தேனப்பனை திடீர்னு கூப்பிட்டு அப்படியே கேஷாகவே கொடுத்து, அன்றைக்கெல்லாம் என்ன 2000 ரூபா நோட்லாம் கிடையாது, 1000 நோட்டு. ஆமாம், கட்டுக்கட்டாக ஒரு காரில் பின் சீட்டில் பின்னாடி டிக்கியில் வச்சுக்கிட்டு, சூப்பர், இந்த படத்தில் யாரெல்லாம் பங்கு பெற்றார்களோ டெக்னீஷியன், முக்கியமான நடிகர்கள் எல்லார் வீட்லேயும் காலையிலக்குள்ளே டெலிவரி பண்ணுங்கன்ட்டார். அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சம்பளம் பேசி ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ ஒரு கார் எடுத்துகிட்டு திடீர்னு போய் ஒருத்தர் வீட்டு கதவு தட்டுறது, ஒரு கேமராமேன், ஒரு எடிட்ரு, ஒரு ஆர்ட் டைரக்டரு, அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட்டு, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, கோ ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லார் வீட்டு கதையும் தட்டி பணத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? என்னங்க சம்மந்தம் இல்லாமல் கொடுக்குறீங்கன்னா ரஜினி சார் கொடுக்க சொன்னார், பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படம் துவக்கமே ரொம்ப மகிழ்ச்சியாக துவங்குச்சு எல்லாருக்குமே. ஸோ அந்த சென்டிமெண்ட் வந்து அந்த படம் கடைசி வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தது. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறிச்சு. இன்றைக்கி வந்து அதே ஒரு மனநிலையோடு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறார் ரஜினி. ஆக்சுவலாக வந்து அவருக்கு என்னென்னா, இந்த படத்தை பல பேர் நடுவில் கேட்டப்பையும் அவர் கொடுக்கல. இப்போ சேட்டலைட்டில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, ஓடிடியில் போடுறது அப்படின்னு இந்த படத்தை போட்டிருந்தாருன்னு வைங்களேன், இந்த படத்துக்கான பெப்பே போயிருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கேயோ 1-2 இடங்களில் வந்திருக்கும் போல இருக்கும், மற்றபடி கம்ப்ளீட்டாக அந்த படம் எங்கேயுமே வரல. ஸோ அந்த பெப்பு அப்படியே இருக்குது. இப்போ திடீர்னு தேனப்பனை கூப்பிட்டு, ஏற்கனவே தேனப்பன் வந்து அதை டிஜிட்டலைஸ்லாம் பண்ணி வச்சுருந்தார், 7.1 போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தார். படத்தை ரிலீஸ் பண்ணணும், நம்ம பர்த்டே அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டார். அவர் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னது தான் தாமதம். ஒரே அங்கேருந்து இங்கேருந்து ஏகப்பட்ட கால்ஸு, எனக்கு படத்தை கொடுங்க, எனக்கு படத்தை கொடுங்கன்னு. இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 300 தியேட்டரில் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்குது. பெரிய விஷயம் சார். அதாவது புது படமே ரிலீஸ் ஆகிறது 300 தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பழைய படம் செகண்ட் ரிலீஸு 300 தியேட்டர் தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு பிச்சுட்டு போகுது படம். அப்ராடில் மிகப்பெரிய வெற்றிங்கிறாங்க. கிட்டத்தட்ட ரஜினிக்கு ஒரு 10 கோடி ரூபா ஷேர் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக 2வது முறையாகவும் மாறி இருக்கு படையப்பா. சார், இப்போ படையப்பா 2 நீலாம்பரி 2 அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து தலைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா படையப்பா 2க்கு அடுத்து ஒரு பேர் வச்சா என்ன மாதிரி வைப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. பட் இவருடைய பிறந்தநாளை அன்றைய தேதியில் வந்து பயங்கரமாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணாங்க, படத்தையும் அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க. பட் இந்த படத்தோட தொடர்ந்து அடுத்த அப்டேட் எப்போ வருன்றதுக்காக எதிர்பார்ப்பு இருக்குது.
அது இல்லாமல் இவருடைய 50 ஆண்டு கால இந்த சினிமா வாழ்க்கை, அதுக்கு வந்து சென்னை சர்வதேச விருது கூட வழங்கியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ரஜினிக்கு விருதுகள் வழங்குறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். ஓகே ஓகே. அது அவர் வாங்காததும் கிடையாது, அவர் பார்க்காததும் கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. படையப்பா 2 தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். படையப்பா 2 படையப்பா 2 வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஓகே. ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் இறந்துடும். நீலாம்பரி கேரக்டர் அடுத்த ஜென்மன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்லை, இல்லையா? அது ஜென்ம கதைகள்லாம் இனி வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, அதில் ரஜினி நடிப்பாரான்னு ஒன்று இருக்குல்ல, சரி, அது பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ரஜினி என்னன்னா இந்த படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் ஆகணுங்கிறதுக்காக படையப்பா 2 வரும்னு சொல்லிட்டார். ஆக்சுவலாக அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பொய்யை சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் பேட்டி ஒன்று அவர் கொடுத்தாரு. அது வந்து சௌந்தர்யா டைரக்ட் பண்ண, ரஜினி உட்காந்து பேசி, அது அப்படியே போதும் ஃப்ளோவாக பேசுகிறாரு. ஆரம்பிச்சு விட்டா அது போதும், அது பாட்ட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த இன்டர்வியூ இருக்கும். அதை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சாமர்த்தியமாக காப்பிரைட் அடிக்க மாட்டான், யார் வேணாலும் பயன்படுத்திங்கன்ட்டாங்க. அது எடுத்து எல்லாருமே போட்டு பெரிய ஹைப் ஆகி போச்சு. இன்றைக்கி இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய காரணம். அவருடைய பேட்டி அதில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள், பல விஷயங்களை சொல்லியிருக்காரு ரஜினி. நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 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 மனுஷன் ஓப்பனாக பேசலாம், அதுக்காக இவ்வளோ ஓப்பனாவாக பேசுறது அப்படின்ட்டு. அதாவது ஐஸ்வர்யா ராய் தான் இந்த கேரக்டரில் நடிக்கணும்னு அவர் முதல்ல ஆசைப்பட்டிருக்கிறாரு. ரம்யா கிருஷ்ணன் கேரக்டரில் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. திரும்ப திரும்ப கேட்குறது, வெயிட் பண்ணுறது, கேட்குறது, வெயிட் பண்ணுறதுன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இவங்க நம்ம கூட நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ என்ன காரணமாக இருக்கும், அவங்க ஒரு பேரழகி, உலக பேரழகி, இவர் வந்து ஒரு கொஞ்சம் கருப்பாக இருக்கார், இவரோட போய் என்னத்தை நடிக்கிறது அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம். இப்போ கமல் அளவுக்கு இவரை நினைக்காம சவுத் இண்டியன் ஆர்டிஸ்ட், அதுவும் தமிழ்நாட்டில் ஆர்டிஸ்ட்னா மணிரத்னம் படத்தில் அவங்க அறிமுகமானாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ரஜினி கொஞ்சம் ஏஜ்டு, கருப்பாக இருக்கார், என்னத்துக்குன்னு கூட நினச்சிருக்கலாம். ஓகே ஓகே. பட் அதே ரஜினியோட அவங்க ஜோடி சேர்ந்து நடித்த காலம்லாம் அப்புறம் வந்துச்சுன்னு வந்தது. பட் அவர் வந்து அதை வெளிப்படையாக சொல்கிறார் பாருங்க, இவ்வளோ பெரிய நடிகர் அவர். சில பேர் அது ரொம்ப பார்ப்பாங்க, ஐயோ இதை சொன்னோம்னா நம்ம மேலே இருக்கிற இமேஜ் என்ன ஆகும் அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படல, அவர் போகிற போக்கில் அடிச்சு விட்டு போயிட்டாரு, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு. அது மாதிரி பல விஷயங்கள் அந்த பேட்டியை வந்து பாருங்கள், நம்ம மக்களும் கூட பாருங்கள். ரொம்ப ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குது அந்த 1/2 மணி நேரம். அவ்வளோ அழகான ஒரு ஸ்பீச் அது. உண்மை உண்மை. அந்த சின்ன சின்ன நீங்கள் காட்சிகள் படுத்தப்பட்டப்போ கூட செந்திலுக்கு அவருக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யங்களை கூட பகிர்ந்துக்கிட்டாரு. ஆமாம் ஆமாம், உண்மையிலே பெரிய விஷயம். அதனால தான் இன்னும் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் இருக்கிறாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் பல விருதுகள் கிடைக்கணும். கிட்டத்தட்ட இருந்தாலும் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்ற ஒரு விஷயமும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்றதுல ஒரு பெருமையாக இருக்குது நம்ம தமிழ் சினிமாவில் ஒருத்தர்கிட்ட. இதை தொடர்ந்து இப்போ வந்த படங்களை ரொம்ப ஒரு விஷயமா சூப்பராக பேசிட்டோம். சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காக வராத பட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வாவாதியார் எல்லாரோட எதிர்பார்ப்பையும் கிளப்பி இருந்தது. அது கார்த்தி ரசிகர்கள் குறிப்பாக அந்த லெவலில் வந்து வேறு லெவல், என் தலைமை படம் வேறு லெவலில் இருக்குன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பட் வாவாதியாருக்கு ஒரு சில சிக்கல் இருந்தது. ஞானவேல் ராஜா வந்து ஏதோ ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது. ஸோ இது வந்து ஏன் இன்னும் வந்து அதை முடிக்காமல் இருக்காங்களா, இது இந்த படத்துக்கான பிரச்சனையா? இல்லை, ஞானவேல் ராஜா அடுத்தடுத்து தயாரித்த படங்கள் எல்லாமே ஃபெயிலியர் படமாக போயிடுச்சு. ஒரு பெரும் தொகை போய் கடனாளியாக அவர் சிக்கிட்டார். அப்போது அவரால் பணம் புரட்டி அவர் தர வேண்டிய தொகையை கொடுக்க முடியாது. ஸோ அப்படி ஏதோ ஒரு வகையில் அவர் மாட்டிக்கிட்டார். இன்னொன்று வந்து இப்போ ஒரு படம் ரிலீஸை நோக்கி வருது அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசி, சார் என்னால் இப்போ இவ்வளோ முடியும், இதை நீங்கள் வச்சுங்க, பேலன்ஸை நான் அடுத்த படத்தில் தரேன், இன்னென்ன படங்கள் அடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு சூர்யா டேட் தராரு, கார்த்தி மறுபடியும் தராரு, என்னால் மீண்டு வந்துட முடியும் அப்படின்லாம் ஒரு ஹோப்பை கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஓகேன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு தேவை ஒரே அடியாக பணம் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு பாதியாவது வருதேங்கிறது தான் ஃபைனான்சியருடைய பார்வையாக இருக்கும். பட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடைசி நேரம் வரைக்கும் அவங்கள வந்து அலைகழிக்க விட்டு ஒரு பெரிய கோபத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கடைசியில் கோர்ட்டில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. பட் இதில் நடந்த பிரச்சனையே வேறு. ஆக்சுவலாக இவர் கடன் வாங்கின ஃபைனான்சியர் திவாலாயிட்டார். இவர் திவாலான பிறகு நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா சில ஓய்வு பெற்ற நீதிபதிகளை நியமிக்குது. இவர் பணம் யார்கிட்டலாம் இருக்கோ அதெல்லாம் வசூல் பண்ணி கொடுங்க. அப்போ இந்த சொத்து அட்டாச் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, திவாலானவருடைய சொத்து அட்டாச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவர் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ண வேண்டிய கடமை கோர்ட்டுக்கு இருக்கு இல்லையா. அப்படி பார்க்கும்போது இவருக்கு ஒரு பெரும் தொகை வந்து அவர் தர வேண்டியது இருக்குது. ஞானவேல் ராஜா வந்து அந்த ஃபைனான்ஸ் இருக்குது. அப்போ நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகளே இதுக்குள்ளே வராங்க.
இப்போ அவங்கள்ட்ட ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்தா அவங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதில் மாட்டிக்கிட்டு கடைசி நேரத்தில் நீதிமன்றத்தில் இவங்க பெருசாக வாதாடி ஒரு 3,50 கோடி ரூபா இப்போ கட்டுறேன், மீதியை வந்து படம் ரிலீஸ் பண்ண பிறகு நான் அப்புறமா தர்றேன், அதற்கு ஈடாக சொத்து ஆவணங்கள் நான் கொடுக்குறேன்ல என்னென்னமோ பேசி பார்த்தோம். நீதிமன்றம் முடியாதுன்ட்டு. ஏன்னா நீங்கள் இது மாதிரி பல முறை எங்கள்கிட்ட ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் அதை நீங்கள் செயல்படுத்துனதே கிடையாது, அதனால் இந்த முறை முடியவே முடியாதுன்னுடுச்சு. சரி. இப்போ பாருங்கள், அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி ஒரு படத்தை உருவாக்கி கடைசியில் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறே தெரியாத ஒரு சூழ்நிலையில் போய் அந்த படம் மாட்டி. கண்டிப்பாக. ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பட் அந்த படத்துக்கான நிறைய விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே கார்த்தியோட ரொம்ப லாங் டைம் ஜேர்னிக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு படம், எம்ஜிஆர் ரசிகராக நடிச்சிருக்காரு. ஆமாம், எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் எதிர்பார்ப்போடு இருப்போம் அப்படின்றத ரசிகர்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிடலாம். அண்ட் தென் இதுக்கப்புறம் ஜனநாயகனை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஜனநாயகனுடைய ஃபீலும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. கோட் படத்தப்போ ஒரு மாஸ் இருந்தது, இந்த படத்தை அவுட் ரேட்டில் இந்த மாதிரியான சேல்ஸ் எல்லாம் போச்சு. பட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப கம்மி ஆகிடுச்சு. அதான் என்னென்னா இந்த ஒரு 120 கோடியோ ஏதோ ஒரு அமௌண்ட்டை வந்து அதிகப்படுத்தி வச்சுருக்காங்க, ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கெலாம் போகாது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றுமே எல்லாமே சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். விஜயினுடைய அரசியல் பிடிக்காதவர்கள் அல்லது அவருக்கு எதிராக இங்கே செயல்படுகிறவர்கள் ஜனநாயகம் ஒன்றுமே இல்லை, ரோட்டில் உட்காந்து யாராவது வாங்கிட்டு போங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்கலாம் புரளியை கிளப்பிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு விஜய் தான் சக்கரவர்த்தி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவருடைய படங்களுக்கு எப்போதும் போல் இந்த படத்துக்கும் அவ்வளோ டிமாண்டு இருக்க தான் செய்யுது. ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவுமே பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எந்த ஏரியாவுமே பெண்டிங் வைக்கல. ஏற்கனவே பண்ண கோட்டை விட பல மடங்கு அதிகமாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு தியேட்டர்கள் வந்து அவங்க 100 கோடி ரூபா கேட்டாங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்ணது 100 கோடி, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 90 கோடி கேட்டார். ஆனால் இப்போ பண்ணியிருக்கிறத அவங்க 105 கோடி பண்ணியிருக்காங்க. அப்போ எதிர்பார்த்ததை விட 5 கோடி எக்ஸ்ட்ரா தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஏரியாவிலையுமே அவங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரும் தொகை அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஜனநாயகன் வந்து டேபிள் ப்ராஃபிட். ஓகே. அதனால் இப்போ வெளியில் அவங்க மற்றவர்கள் பேசுகிறது மாதிரி அது வந்து வன்மத்தோடு பேசுகிற பேச்சு, வன்மத்தை கக்குறாங்கம்மாங்கல்ல. சரி, அது மாதிரி உட்காந்து கக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். சரி. சரி, அவருடைய இப்போ அரசியல் பயணத்தை பற்றி நம்ம பேசுவோம். சமீபத்தில் புதுச்சேரியில் நடந்த விஷயங்கள் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அதுலேருந்தும் நிறைய விமர்சனங்கள், அதாவது விமர்சனத்துக்கு நான் தயங்கினவன் கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டார். என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்ற ஒரு தைரியத்துக்கு வந்துட்டார். இதுக்கப்புறம் ஈரோட்டில் நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கும் இடம் ஏதோ கேட்டிருக்காங்க, அது வந்து ஒரு கோவில் இடம் அப்படி இப்படின்ற மாதிரி அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி. பட் புதுச்சேரியில் நடந்த இந்த சமீபத்திய ஒரு விஷயமும் இப்போ நடக்க போகிற இந்த ஈரோடு, இது ரெண்டுக்குமே கம்பேர் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லுங்க பாப்போம். இல்லை, ஆக்சுவலாக புதுச்சேரியில் வந்து அவங்க நினைத்த மாதிரியே அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பொதுக்கூட்டம் கட்டுப்பாடுகளோடு நடக்காதுன்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா இப்போ QR கோடெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சாத்தியம் இல்லாதது. 5000 பேருக்கு QR கொடுத்து அவங்க உள்ளே வந்து அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி உள்ளே அனுப்பி இதெல்லாம் நடக்கிற கதையாக நான் நினச்சேன். ஆனால் காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அதை தாண்டி யாருமே உள்ளே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு லாக்க போட்டாங்க. ஓகே. அந்த பெரிய மைதானத்தில் நீங்கள் ட்ரோன் ஷாட் வச்சிங்கன்னா கூட்டமே இல்லாத மாதிரி ஒரு காட்சி வந்துருச்சு. சரி, என்ன காரணம்னா அந்த QR கோடு போட்டு ஒரு 5000 பேர் உள்ளே அனுப்புனது தான். ஓகே. அப்போ இன்னும் எக்ஸஸாக இடம் இருக்கும்போது என்ன பண்ணுறது? ஏற்கனவே தூரத்தில் நின்றுட்டு இருக்காங்க, உள்ளே விட மாட்டாங்களான்னு ஒரு கூட்டம் நிற்கிது. சரி, அப்போ அவங்கள உள்ளே விடுங்கும்போது தான் அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அங்கே இருக்கிற அந்த எஸ்பிஐ வந்து முடியாதுங்கிறாங்க. அவங்களுடைய கடமை உணர்வை கட்டாயமாக நம்ம பாராட்டணும். ஏன்னா ஒரு பெரிய நடிகருங்கிறதோ பெரிய தலைவருங்கிறதோ யாராக இருந்தாலும் நாங்கள் எங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நாங்கள் அனுமதிப்போங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து வெளி ஊர்களிலிருந்து அங்கே வந்தவங்களை தடுத்து நிறுத்துறது, அது எல்லாமே பக்காவாக பண்ணி எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ அதே மாதிரி வந்து ஈரோட்டில் நடக்கணும். ஈரோட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா செங்கோட்டையனுக்கு இது மாதிரி ஏராளமான அனுபவங்கள் இருக்குது. ஸோ அதனால் அவர் எந்த சந்துக்குள்ளே பூந்தால் எந்த சந்து வழியாக வெளியில் வரலான்னு எல்லாமே தெரியும். அதனால் அவர் கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அவர் கேட்குறாரு. எப்படியும் நம்ம எந்த இடம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும். அப்போ ஆல்டர்னேட்டிவாக வேற ஒரு இடம் வச்சுருக்கிறாரு, அந்த இடத்த சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு முயற்சியில் ரொம்ப சிறப்பாக அந்த கூட்டம் நடக்க தான் போகுது. விஜய் ஒழிச்சுடணும்னு ஒரு கூட்டம் இங்கே இருக்கும்போது அந்த கூட்டம் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்கி மக்கள் முன்னாடி பார்த்தீங்களா அவன்லாம் ஒரு தற்குறி பாரு என்ன பண்ணுறான் பாருன்னு காமிச்சிட்டே இருக்காங்க. பட் அதையெல்லாம் முறியடிச்சுட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. சிறு சிறு தவறுகள் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ எனக்கு என் தொகுதியில் நடக்கிறதே தெரியாது, நான் இன்னும் 4 தொகுதி தள்ளி போய் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாது.
ஒரு அரசியல் தலைவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா கூட இப்போ கலைஞர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ அம்மா மாதிரியோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த அங்கே இருக்கிற உள்ள அரசியல் வரைக்கும் கூட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அது அவங்களுடைய அனுபவம். பட் இப்போ தான் இவர் வராரு. இப்போ புதுச்சேரியில் ரேஷன் கடை இருக்கா இல்லையான்னு ஒரு தெரில. எழுதி கொடுத்த மடையனுக்கு அது தெரியணும்ல. இப்போ நம்ம ஒரு வளர்ந்து வர்ற ஒரு தலைவர், அவர் எல்லாருமே ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேயாவது அவர் சிக்கிட மாட்டாருன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வரியையும் எவ்வளோ கவனமாக உருவாக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியணும்ல. எதையோ ஒன்று எழுதி கொடுத்து அதை வந்து அவர் மேடையில் பேசி இன்றைக்கி எவ்வளோ அசிங்கமாக போச்சு. வரவெல்லாம் கேட்குறான், ஐயோ என்னையா புதுச்சேரியில் வந்து ரேஷன் கடை இருக்குங்கிறது கூட தெரியாமல் நீ இல்லைன்னு பேசிட்டு போனால் நீ எப்படியா தமிழ்நாட்டை ஆளுவன்னு கேட்குறான்ல. அப்போ அவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு ஒரு ஆள் கொண்டு போய் விட்றான். அப்போ அவன் யார், அவன்கிட்ட நம்ம திரும்ப அடுத்த முறை அந்த உரையை கொடுக்குறதா இவ்வளவும் அவர் யோசிக்கணும். ஏன்னா தவறுகள் வந்து திட்டமிட்டு நடக்குதா யதார்த்தமாக நடக்குதான்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக இது ரெண்டும் பார்க்கணும் இல்லையா? இப்போ கூட இருந்தே குழி பறிக்கிற ஒரு கூட்டம் உள்ளே இருக்கும், கட்டாயமாக இருக்கும், எல்லார்ட்டையுமே ஒரு கூட்டம் இருக்கும். கண்டிப்பாக அப்படியே இந்த உறவாடி கெடுத்தல் மாங்க. விஜய்க்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும், விஜய் முட்டாள்னு இந்த சமூகத்துக்கு முன்னால் உருவாக்கணும், ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சில பேர் போய் சேருவாங்க. இப்போ அதில் ஒருத்தன் நமக்கு எழுதி கொடுத்தானெல்லாம் அவர் பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி வந்து ஏற்கனவே அவருக்கு ஒரு உரை தயாரிக்கப்பட்ட அதுலேயும் வந்து இப்போ நாமக்கல்லில் பேசுனதெல்லாம் ஏதோ ஃபால்ட்டுனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் இது இருக்குது ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த குறைகள் வரும்போது தவறு எங்கே இருக்குன்னு அவர் பார்க்கணும். அப்போ அந்த ஆளை மாற்றிட்டு வேற ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதை எப்படி அவர் சரி பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. சரி பண்ணிட்டா அந்த வண்டி வேகமாக ஓடும், நிச்சயமா. இல்லைன்னா பஞ்சர் ஆகி ஒரு இடத்துல நிற்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக யார் டைரக்டரு, இந்த படம்னு தெரிஞ்சுதான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது.